Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். So இந்த வீடியோ பாத்தீங்கன்னா it's going to be very special. நீங்க டைட்டில் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. Yes, நம்ம வீட்ல பெட்ஸ் எதுவும் கிடையாது எக்ஸெப்ட் என்னோட பேர்ட் சிக்கு அப்படினு சொல்லிட்டு ஒரு பேர்ட் வளர்க்குற ஒரு 6 இயர்ஸா பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மெம்பராக வீட்ல இருக்கு. பட் ரொம்ப வருஷமா I have a dream to get a dog. ஒரு நாய் வாங்கணும் அப்படினு சொல்லிட்டு பல நாள் ஆசை. எதுக்கு வாங்கல அப்படினா எஸ் வீட்ல பெருசா இருக்க மாட்டேன். அம்மாவால டக்குன்னு பாத்துக்க முடியாது சில விஷயங்கள்லாம். ஸோ நம்ம இருந்தால் தான் எல்லாம் பார்த்துக்க முடியும். ரெண்டாவது என்னன்னா நாய் வாங்குறப்ப எங்கே வாங்குறது அப்படின்றது எனக்கு ஐடியாவே கிடையாது. ஏகப்பட்ட கெனல்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வாங்க போகிறேன். 40 days ஆகுதுன்னு நினைக்கிறேன் குட்டி. எங்கே போய் வாங்க போகிறேன் என்ன கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன். அண்ட் இந்த ஒரு நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா என்னோட அக்காவுக்கு நான் கிஃப்டாக பண்ண போகிறேன். ஸோ இங்கே வீட்டில் இருக்கிறது நாய்க்குட்டி, நான் வீட்டில் இல்லைன்னா பார்த்துக்கிறது கஷ்டம். ஸோ அதை வாங்கிட்டு அக்கா வீட்டில் போய் கொடுக்க போகிறேன். தட் மீன்ஸ் ஆப்வியஸ்லி என்னோட நாய்க்குட்டி தான் அது. அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அவங்க வீட்டில் சுத்தமாக பெட்ஸே கிடையாது, ஒரு பேர்டோ பூனையோ எதுவுமே கிடையாது. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதால அவங்க பார்த்துப்பாங்க. ஒரு சடன் சப்பை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சடன் சப்பையை எங்கள் அக்காவுக்கு போயிட்டு அந்த ஒரு இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான், சடன் சர்ப்ரைஸ். அது ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வச்சு அப்படி மீன் பண்ணேன். சரி ஓகே, நம்ம இதோட வீடியோ கட் பண்ணிட்டு எங்கே போய் வாங்க போகிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இந்த மாதிரி vlog பண்ணி. எஸ் வாங்க போவோம். சாங் செம்மையாக வந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் நம்மளோட மறந்து போனிய பெண்ணையோட ப்ரோமோ பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்துருந்தீங்கன்னா சந்தோஷம், அப்படி பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்க. சோலோ கிரியேட்டரா சில விஷயங்கள் பண்றதுன்றதே ரொம்ப கஷ்டம். இது நான் பெருமையாலலாம் ஒன்றும் சொல்லலை, உண்மையாக தான் சொல்றேன் கைஸ். அதுல இந்த மாதிரி ஆல்பம் சாங்ஸ்லாம் பண்றது உண்மையாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அது இப்போ இண்டஸ்ட்ரியில எல்லாமே லீடிங்காக போயிட்டு இருக்கு. ஒரு சாங் பண்றதுக்கே ஒரு 10 lakhs 15 lakhs ஈஸியாக ஸ்பெண்ட் பண்றாங்க ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். பட் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஸ்டில் ஏதோ ஒன்று பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு அந்த ப்ரோமோல பார்த்தா புரிஞ்சிருக்கும். மெயின் சாங் எப்போ வருதுன்னு கேட்பீங்க. அது ஷூட்டிங் அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ ஒன்ஸ் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ் அஃபிஷியலாக மெயின் சாங்ன்றது ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸ்டே டியூன் ஃபார் தட். ஸோ ரைட் நோ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் கிட்ட இருக்கேன் நான். ஸோ ஒரு 4:54 அங்கே போகும்னு காட்டுது. நான் அவர்கிட்ட 3 o'clock வரேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆப்வியஸ்லி நமக்கு சில ஒர்க்ஸ் இருந்ததால ப்ராப்பர் டைமுக்கு போக முடியல. என்ன கலர் எடுக்க போகிறேன், மேலா ஃபீமேலா, எவ்வளோ ப்ரைஸு எல்லாமே நான் டீட்டெயில்ஸ் இதில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஏதாவது பெட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஷாப்பை விசிட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம விஜே சித்து ப்ரோ அவரும் பார்த்தீங்கன்னா சேம் பெட் ஷாப்புக்கு போய் தான் ஒரு பப்பி வாங்கியிருப்பாரு. இப்போ நான் சொல்லும் போது எந்த கடைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்னன்னா ஒரு மாதிரி வினோதமா இருக்கு. ஏதோ ஒரு குழந்தைய வீட்டுக்கு எடுத்துன்னு மாதிரி ஒரு ஃபீல் எனக்கே எப்படி இருக்குன்னா அது கொடுக்க போறாங்க, எங்க அக்கா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு டைலாக் இருக்குல்ல, நாய் வளர்த்துக்கிட்டோமான்னு. உன்னை வளர்க்குறதே பெரிய விஷயம்டா, இதில் நாய் வேறு அப்படின்னு கலாய்ப்பாங்க. இந்த வாட்டி நான் நாய் வாங்கியே தீரும். சரி வயசு அங்கே போய் உங்களை சந்திக்கிறேன். கைஸ் ஆக்சுவலாக நான் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். 1 இல்லை 2 இல்லை ஏகப்பட்ட டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அண்டு நம்ம எடுக்க போகிற ஒரு பப்பியை கூட நான் ஆக்சுவலாக வெளியே எடுத்து வச்சுட்டேன். நான் பார்த்தீங்கன்னா ஷிட்ஸு தான் வாங்க போகிறேன். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு அதுதான் என்னால் கொடுக்க முடியும். அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. நான் எங்கே இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம செல்லத்தை காட்டிடுறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவங்க தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 40 days old ஷிட்ஸு சூப்பராக இருக்கும் ஆள் பார்க்கறதுக்கு. மேல் தான் எடுக்கிறேன். இன்னும் நிறைய பேர் கத்தின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக கூண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது, எதுவுமே க்ளோஸில் கிடையாது. ஐயோ பயங்கர க்யூட்டாக இருக்காங்க கைஸ். எப்படி இருக்கான் பாருங்களேன். ஃப்ரண்ட் ஃபேஸில் மட்டும் அந்த ஒரு பிளாக் கலரில் இருக்குது, அமைதியாக இருக்காப்புல. ஸோ இவன் இப்போ தூக்கிட்டு நம்ம பெங்களூர் வரைக்கும் போனோம். வீட்டில் எங்கள் அம்மா காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் போனோம். பிரியன் ப்ரோ பார்த்தீங்கன்னா கூட இருக்காரு. மேபி நிறைய வீடியோஸ்ல ஒரு நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஷாப் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கேட்டுடலாம். ப்ரோ ஆக்சுவலாக இந்த கடை எங்க இருக்கு, நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? ப்ரோ ஆக்சுவலி நம்ம இருக்குது பார்த்தீங்கன்னா மெயின் சென்னையில் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஓட்டியில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோட இன்ஸ்டா பேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் எதை வச்சுருக்கீங்களா? யூடியூப் சேனல் இன்னும் இன்ஸ்டா மெயினாக ஓடும். ஸோ இன்ஸ்டாவில் நீங்கள் எந்த என்கொயரி வந்தால் ப்ரோ கிட்ட கேட்கலாம். ஸோ நான் ஆக்சுவலாக இங்கே வந்ததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்தேன். முக்கியமாக நம்ம சித்து ப்ரோ வீடியோலாம் பார்த்தேன். அப்போ போய் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தாரு ஆக்சுவலாக நாய்க்குட்டி வாங்குறதுக்கு. இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு பெட்டு வாங்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் உடனே இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணேன். எனக்கு இல்லை ஆக்சுவலாக எங்கள் அக்கா கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ப்ரோ நான் ஷிட்ஸு இப்போ
ஆக்சுவலா அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு பப்பியா? அப்பார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இண்டிவிஜுவல் ஹவுஸ் யார் ஒன்றா வாங்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறவங்களாம் ஈஸியாக அடாப்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே மாதிரி ஒரு கேரி பேக் மாதிரி தான் அவங்க. குழந்தை மாதிரி ஒரு 6 கேஜ் தான் இருப்பாங்க அவங்க. ஓகே. வளர்ந்தாலும் அந்த இதுதான் அவ்வளோதான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணி விடலாம். ஏலி ஒன்ஸ் நீங்கள் க்ரூமிங் பண்ணால் க்ரூமிங் மட்டும் அவ்வளோதான். ஸோ ரெண்டாவது இது காட் டாக்லாம் கிடையாது, ஜஸ்ட் நமக்காக வீட்டில் ஒரு பெட்டு, ஒரு பெட்டுக்காக ஒரு லவர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பெட்டு அவங்க. ரெண்டாவது ப்ரோ, இப்போ எனக்கு பெட்லாம் நான் டாக்லாம் நான் வளர்த்தது கிடையாது பெருசா. இப்போ இந்த ஷிட்ஸு எடுத்துன்னு போறேன், ஒரு 40 days ஓல்டா நமக்கு கொடுத்தது. 40 days பப்பி. இந்த வேக்சினேஷன் இருக்குல்ல, இது எல்லா பப்பிக்கும் சேம் தானா? எல்லா பப்பியும் ஈவன் நீங்க ஸ்ட்ரீட் டாகே எடுத்தாலும் எல்லாருக்கும் ஒரே வேக்சினேஷன் தான். ஒரே வேக்சினேஷன் தான். ஃபர்ஸ்ட் டிபி ஷாட்னு ஒன்று சொல்லுவாங்க. அது 27th டேல போற வேக்சினேஷன். இவன் தான் நம்ம பப்பி பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த பப்பி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டிபி ஷாட் கம்ப்ளீட்டா இருக்கும். டிபி ஷாட் கம்ப்ளீட். ஏன்னா நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பப்பி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மதர் கிட்டன் செப்பரேட் பண்ணும்போது 27th போற ஒரு வேக்சினேஷன் தான் டிபி ஷாட். ஸோ அது பப்பி டிபின்னு சொல்லுவாங்க. அது போட்டு ஒரு 40 daysல ஃபர்ஸ்ட் 45 daysல கரெக்டாக ஷார்ப்பாக 45 daysல அடுத்த டோஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. அடுத்த கண்டினியூஸா ஒரு 3 month கேப் விட்டு ஒரு 3 month வரைக்கும் நீங்க அந்த 3 வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. சோ இப்போ 45 daysல ஃபர்ஸ்ட் வேக்சின் போடுறோம். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வேக்சின் எத்தனை நெக்ஸ்ட் மந்த் ஈவன் ஒரு வேக்சினேஷன் போடுறீங்கன்னா மேக்ஸிமம் 21 days வந்து கம்ப்ளீட் ஆகும். அந்த அதுக்கு அப்புறம் இன்னொரு வேக்சின், அடுத்த வேக்சினேஷன் டியூ டேட் டாக்டரே டியூ டேட் போடுவாங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து 3 வேக்சினேஷன் போடுறோம். ஆஃப்டர் தட் நீங்க இயர்லி ஒன்ஸ் போடுவாங்க, 6 months ஒன்ஸ் போடுறோம். சோ இதுக்கு வேக்சினேஷன் போடுறதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வேக்சினுக்கு அப்புறம் ஃபுட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா பப்பிக்கு? ஆப்வியஸ்லி நீங்க வேக்சினேஷன் பண்ணிட்டாலே நீங்க ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்போ 3 வேளை ஃபீட் பண்ற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு வேளை வந்து நீங்க ட்ரை ஃபுட் கொடுக்கலாம். ஓகே. லைக் கர்ட் ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், எக் ரைஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ. பட் நான்வெஜ் கொடுக்கலாம் இல்ல, லைக் ஃபிஷ் அந்த மாதிரி இல்ல? ஃபிஷ் மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. எல்லா ஃபிஷ் கொடுக்கலாம், மட்டன் கொடுக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இது எப்படி ப்ரோ பாயில் பண்ணி கொடுத்துடணும்? ஆமா, 2-3 months கழிச்சு தான் நீங்க கொடுக்கலாம். ஓகே. நீங்க பிறந்த குழந்தையே வந்து சிக்கன் கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கான டைஜஷன் கண்டிப்பா இருக்கும். ஒரு ஸ்டெப் பை எங்கெல்லாம் டாய் பிரீடு ஒரு பிரீட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஷிட்ஸு எடுத்துறீங்க, லேப், கோல்டன், ஜெர்மன், ராட்லாம் பாத்தீங்கன்னா அவங்க லார்ஜ் பிரீட் ஆகும். புரியுது. அவங்க ஓரளவுக்கு குறிப்பிட்ட ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நைஸ். ஒரு பிரீட் ஒரு கேட்டகரி ஒரு ஃபுட் சேஞ்ச் பண்றது. ஸோ இப்போ ஆக்சுவலா ஷிட்ஸுக்காக நம்ம என்ன பேசுறோம், இப்போ ஷிட்ஸு வந்து உங்ககிட்ட எடுக்கிறாங்க ப்ரோ, எடுத்த உடனே லைக் ஒரு 40 daysல எடுக்கிறாங்கன்னா என்ன ஃபுட் கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு எப்படி ஃபுட் கொடுக்கணும்? அது வந்து பாத்தீங்கன்னா மதர் பொறுத்து ப்ரோ. இப்போ மதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதர் பாத்தீங்கன்னா ராயல் கேன் ஸ்டார்டிங்ல இருந்து ராயல் கேன் கொடுத்துருக்கோம். ஓகே. ஒரு பாத்தீங்கன்னா பெடிகிரி ப்ரோ அந்த மாதிரி கொடுத்தோம். சில இது வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், அவங்க டைஜஷனே பண்ண முடியாத பட்சத்துல அவங்களுக்கு வந்து லைக் ராயல் கேன் பவுடர் இருக்கு. நம்ம பேபி சர்லாக் நம்ம சர்லாக் யூஸ் பண்றோம். அந்த சர்லாக் வந்து ஸ்டெப் பை, ஏன்னா மதர் மில்க் அண்ட் சாலிட் ஃபுட், அதுக்கப்புறம் ட்ரை ஃபுட் இண்டிவிஜுவல் பண்ணணும். ஓகே. ஸோ ஒரு பிரீட் நம்ம இங்க இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சர்லாக் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஒரு 3-4 days கழிச்சு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரை மாதிரி கொடுக்கலாம். பெடிகிரின்றது லைக் காமன், எல்லா டாக் காமன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனான ஃபுட். நீங்க பப்பில இருந்து அடல்ட் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். இப்போ ராயல் கேனை எடுத்தோடனே ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணக்கூடாது. ராயல் கேனோ, என்என்டிஓ, புரியுது, வாட் எவர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய. என்ன டைம் பீரியட்ல இந்த ஃபுட் கொடுக்கணும் பப்பீஸ்க்கு? 6 to 7 hours. ஸோ இது லைக் கம்ப்ளீட்டா அதோட லைஃப் ஸ்பேன் ஃபுல்லாவே அப்படி கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு 1 year வரைக்கும் நீங்க 3 hours கொடுக்கலாம். 1 year கழிச்சு ட்வைஸா மாத்தலாம். ஓகே. இப்போ நார்மலா வீட்டுல மார்னிங் ஒரு 7 கொடுத்தோம்னா மத்தியானம் ஒரு 1 அப்படி கொடுக்கலாம்ல. ஸோ அது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். 6 to 7 hours அவங்க டைஜஷன் பண்ணி அடுத்த ஃபீட் இருக்கணும். நீங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 3 hours ஒன்ஸ், 2 hours ஒன்ஸ், பாவம் குழந்தை கதி அப்படியே பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன்ஸ் டைஜஷன் பண்ணி அடுத்த இது திருப்பி ஃபோர்ஸ் ஃபீட். ஓகே. ஸோ அதை பண்ணக்கூடாது. பை மிஸ்டேக் பண்ணாலும் அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஸோ இப்போ 1 week அப்புறமா நான் ஃபுட்டு ட்ரை ஃபுட்டே 7 hours ஒரு வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 50 grams சொன்னீங்கல்ல, ஒரு கைப்பிடி குவான்டிட்டியே பார்த்தீங்கன்னா அவங்களோட வயிற்றுல குவான்டிட்டியே 50 to 60 gram எவ்வளோ ml தான், அவங்க தான் அவ்வளோ குவான்டிட்டி தான். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபுட்டை. சார் ரெண்டாவது ஷிட்ஸுக்கு முடி கொட்டுமா, ஸ்மெல் வருமா, அப்புறம் என்னது வேற எதெல்லாம் கேட்டாங்க என்கிட்ட கொஸ்டின்ஸ். ஷிட்ஸு வந்து மெயின் பார்த்தீங்கன்னா ஏர் ஷெட்டிங் இருக்கவே இருக்கா. ஓகே. அதையும் தாண்டி அவங்க ரொம்ப சில்கியார். நீங்க இன்னும் க்ரூமிங் பண்ணோம், முடியே கொட்டாத மாதிரி இருக்குன்னா லைக் அந்த ஒரு ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா கீ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் கோகனட் எண்ணெய் அதை ஒட்டி யூஸ் பண்ணி போட்டுன்னா வச்சுக்கலாம், சில்கியாக ஹேர் மெயின்டைன் பண்ணலாம். இந்த ப்ரீட்னால எல்லா ப்ரீடும். சூப்பர். வேற ஏதாவது டவுட்? இப்போ கஸ்டமர்ஸ் இப்போ என்ன சேனல் மூலியமா வராங்கன்னா ஒரு பப்பி வாங்கி போயிட்டாங்க, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது, அப்போது உங்க சைட்ல இருந்து சப்போர்ட் இருக்கும்? கண்டிப்பா, டெஃபினெட்லி. இப்போ ஃபோன் பண்ணாலும் என்கிட்ட கண்டிப்பா இப்போ வாங்குறீங்கன்னா
நான் உங்களுக்கு கைட்னஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் தான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு கைட்னஸ் கொடுப்பேன். ஸோ கைஸ் நம்ம எல்லாமே இப்போ ஷிட்ஸு பற்றி தான் நிறைய பார்த்தோம். பட் அதை தாண்டி உங்களை நிறைய பப்பீஸ் காட்டியிருப்பேன். பட் இன்னும் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 பப்பீஸ் இருக்குது. பூனைக்கினா எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதில் ஒருத்தன் ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்காங்க. இவங்க என்ன கிட்டன்ஸ் ப்ரோ, இவங்களாம் வந்து பர்ஷியன் கிட்டன்ஸ். ஓகே. இவங்களாம் பார்த்தீங்கன்னா டாலு, செமி பஞ்சு, எக்ஸ்ட்ரீம் பஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லோ ஐஸு, ப்ளூ ஐஸ் இவங்க. ஓகே. நம்ம லேபர் சொல்லியிருந்தான் பார்த்தீங்களா. ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சாப் பஞ்ச் சொல்லுவாங்க, லைனேஜ்னு சொல்லுவாங்க. சைஸ்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு தெரியும். பயங்கரமாக இருக்காங்களே ப்ரோ. ஆமாம். கீழே ஒருத்தர் இருக்கானே ப்ரோ, என்ன ப்ரோ ஏந்துக்க மாட்டான் அவங்க? சைபீரியன் ஹஸ்கி. ஆமாம், இதுதான் நிறைய பேருக்கு டவுட்டு. ஹஸ்கிலாம் பனிப்பிரதேசத்தில் தான் வளரும். ஓகே. அப்போ சென்னையில் ஸ்னோஃபால் வந்தால் தான் அதெல்லாம் வளர்க்க முடியுமா? அப்படிலாம் இல்லை ப்ரோ. இவங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐஸ் பப்பி. ஆக்சுவலாக இது நம்ம ஒரிஜினுக்கு வந்துருச்சா இப்போ? நம்ம ஒரிஜின் எப்போதுலேருந்து வச்சிருக்கோம் ப்ரோ. நம்ம ஏன் முறைச்சுனே இருக்காப்புல? அவங்கள பார்க்கறதே டெரரா இருக்கும். ஆனா கடனை வாங்கினவங்க கிட்ட நான் இவங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐஸ் இருக்கு, ஓட் ஐஸ் இருக்கு, நார்மல் ஐஸ்லாம் பிளாக் ஐஸ். ஆனா இவங்களுக்குலாம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சில்னஸ்ல வைக்கணும்ல. சில்னஸ் ஓரளவுக்கு ஃபேன் இந்த வே கம்ஃபர்டபுள் சொல்லுங்க. உள்ளி கோட்டு நீங்க எடுத்தீங்கன்னா தான் அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். இவங்களாம் ஸ்டாண்டர்டா எடுத்தீங்கன்னா கண்ணு பாருங்களா. ஆனா எனக்கு பாக்குறதே இப்படி முறைப்பா தான் இருப்பானுங்க. ஆனா செம்ம பிளேஃபுல், ரொம்ப டாக்கட்டிவ் இல்ல? ரொம்ப 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 பிளேஃபுல் அண்ட் ரொம்ப பொசசிவ். ஓகே. குழந்தை மாதிரி. இது என்ன ப்ரோ பிரைஸ் வரும் நம்ம கிட்ட? ஆப்வியஸ்லி நம்ம கிட்ட வந்து 25 to 30 கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஜூம் பெட்ஸ் இவர் பிரியன் ப்ரோ கான்டாக்ட் பண்ணீங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா இவனை எடுத்துன்னு போகலாம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் கைஸ், நீங்கள் பெட்ஸ் வாங்குனீங்கன்னா இவன் அப்புறம் தனியாக இருக்கா எலியா? ஆமாம் ப்ரோ, இது எங்களோட பெட்டு, நாட் ஃபார் சேல். இது எங்களோட பெட்டு. நாங்கள் என்னன்னா இப்போ கடை பேரே நாங்கள் இவங்களுக்கு வச்சுட்டோம், ஜூம். இவங்க பேரு ஜூமா? இவங்க பேரே ஜூம் தான். ஜூம். ஸோ உங்களுக்கு பெட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஆக்சசரிஸ் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் பெட்ஸில் இருக்கு. என்னென்ன ப்ரோ நம்ம கிட்ட இருக்கு ஆக்சசரிஸ்? அக்சசரிஸ்ல மெயின் திங் நம்ம ரொம்ப புரிஞ்சிக்காம மெயின் திங்ஸ். இப்போ பப்பி வாங்கினா ஃபுட்டு, பவுலு, ஷாம்பு, நெக் பெல்ட், ஓகே, காலரு, அதுக்கப்புறம் லைக் பவுலு, அவனோட திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் திங்ஸ் கொடுக்கும். ரொம்ப புரிஞ்சிக்காம இப்போ சிம்பிளாக கொடுக்குறோம், அவ்வளோதான். ரெண்டாவது ஒரு விஷயம் கேட்கணும், குட்டி வாங்கி போனோடனே நிறைய பேர் இந்த பெல்ட் போட்டுறாங்க கழுத்துக்கு. அது பண்ணவே கூடாது இல்ல? நீங்க பெல்ட் வச்சு போடுறீங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு செயின் போட்டுறாங்க. செயின் கிட்டத்தட்ட 3 கிலோ இருக்கும். அது 3 கிலோல தாங்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஷாம்பு எல்லாமே இருக்கு அப்புறம் நம்ம கிட்ட. மெயின் திங் எப்படின்னா, நம்ம பப்பி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காம்போ கொடுக்குறோம். ஓகே. பவுலு, ஷாம்பு, நெக் காலர், இது பார்த்தீங்கன்னா 500 வந்து காம்போவில் கொடுக்குறோம். சூப்பர். வெளியில அது ஒரு காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துறேன். ஆமா, வெளியில வாங்கினா ஆப்வியஸ்லி ஒரு 600 to 700 வரும். நான் ரவுண்டா 500 நான் காம்போ கொடுக்குறேன். அதே மாதிரி மெடிசனும் நம்ம கிட்ட இருக்கா? ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கு? மெடிசன் எல்லாம் வில் கைட் யூ. மெடிசன் எப்பவுமே வந்து பெட் ஷாப் வேற, பெட் கிளினிக் வேற, மெடிசன் வேற, ஓகேங்களா? டோட்டலா வேற. ஸோ கைட் பண்ணி சொல்லுவோம். இல்லை அப்படி இல்லை ரொம்ப இருக்குன்னா நியர்பை பெட் ஷாப், பெட் கிளினிக்ல தான் நீங்க பார்க்கணும் கண்டிப்பா. அது மாதிரி குளிப்பாட்டுற விஷயம், குட்டி இப்போ வாங்கி போறாங்கன்னா குளிப்பாட்டுனா மந்த்லி டாய்ஸ் ஒரு 2 டைம் பண்ணவே போதும். 15 days. அது எப்படி ப்ரோ? லைக் ஒரு சின்ன டப்ல உட்கார்ந்து டப்ல வச்சுக்கிறதோ, நம்ம பாத் பண்றதோ உடனே ட்ரை பண்ணணும். டக்குன்னு ட்ரை பண்ணி ட்ரையர் வச்சு இப்போ நான் வாங்கின குட்டிக்கும் பண்ணலாமா? ஆப்வியஸ்லி பண்ணலாம். இப்போ நான் இப்போ எடுத்துன்னு போனால் எப்போ பண்ணலாம்? லைக் ஃபர்ஸ்ட் வேக்சின் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாம். வேக்சினேஷன் பண்ணது அப்படி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜூம் பெட்ஸ் வந்தீங்கன்னா பிரியன் ப்ரோ கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்ஸ்டால ஒரு மெசேஜ் கூட போடுங்க. பப்பீஸ் எதுவாக இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. டைரக்டா கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்க. இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா டைரக்டா நீங்கள் வந்து பை. அது முக்கிய விஷயம். இப்போ சில பேர் கோயம்புத்தூர், மதுரை அப்படிலாம் இருப்பீங்க, ஷிப்பிங்கும் பண்ணிடுறீங்க. ஷிப்பிங் வித்தின் 24 hours ஷிப்பிங். இப்போ நீங்க இப்போ இன்னைக்கு போட்டா நெக்ஸ்ட் ஒரு நாளைக்கு மார்னிங் ஆர்டர் பாக்குறீங்க, பப்பி ஓகேனா மறுநாள் காலையில உங்களுக்கு. ஆனா அந்த டிராவலிங் டயர்ட்லாம் பப்பிக்கு அத சேஃபா தான் அனுப்புவீங்க. பப்பிக்கு 100க்கு 200% வந்து பாத்தீங்கன்னா பப்பி சேஃபா வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் ஆகும். இது டைரக்ட்டா நாங்க ப்ரீட் பண்ணி டைரக்ட்டா கொடுக்குறோம். அவங்க நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்கனா டெஃபினெட்லி ப்ரோ. தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியாவே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க இப்போ வரைக்கும். சோ நீங்க ஒரிஜினலா ஒரு பப்பி வாங்கணும் அப்படினா ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆதார் கார்டு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து விஜய் ப்ரோ வீடியோ பார்த்தேன்னு சொன்னா நல்ல பப்பி வாங்கிப்பாங்க. வெறும் பப்பி மட்டும் தானே ப்ரோ? பேர்ட்ஸ்லாம் கிடையாது? பேர்ட்ஸ் நம்ம பண்றது இல்லை ப்ரோ. பேர்ட்ஸ் வேற, பப்பீஸ் வேற. நைஸ். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்னா அவங்க பேஜை கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம டாக் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஏன்னா என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பீங்க, ப்ரோ டாக் இப்படி இருக்கு அப்படி இருக்கு. அவருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்டால கண்டிப்பா அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட். அண்ட் நான் குட்டி போய் எடுத்துட்டு போறேன். ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்றேன். கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா பெங்களூர்ல தான் இருக்க போகுது குட்டி. அந்த கிளைமேட் எதுக்கு நல்லாவே வளரும். பெங்களூர் சூப்பரா கிளைமேட், செம்ம கிளைமேட். ஆக்சுவலா நம்ம ஊரை விட பெங்களூர்ல இந்த ஊட்டி, கொடைக்கானல் அவங்களாம் இவங்களாம் நல்லா வளருவானுங்களா? க்ரோத் இன்னும் க்ரோன் ஆஃப் ஆகும். அவங்களுக்கு முடி ஷெட்டிங் இல்லாம அவங்களுக்கு ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணலாம்.
இப்ப நம்மளே வந்து பெங்களூர்லயே ஒரு வாரம் இருந்தாலே அவ்வளவுதான். அதேதான் அவங்களுக்கு. நைஸ் கே. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த vlog எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். அண்ட் குட்டி எப்படி வளருது, என்ன ப்ரோக்ரஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லையும் சரி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் த பப்பி. ரொம்பவே ஆக்சுவலாக க்யூட்டாக இருக்கு. இந்த கலர் ஃபுல்லாக பயங்கரமா இருந்துச்சு. ஆனால் நான் இவர் வீட்டில் இன்னொரு பப்பி பார்த்தேன், அதை நான் கேட்டேன். அந்த கலர் ரொம்ப ரேரான ஒரு ப்ரௌன் கலர் ஆக்சுவலாக ஷிட்ஸு ப்ரௌன். அதை நான் பார்த்ததே இல்லை அந்த கலரில் இப்போ வரைக்கும் நான். பட் இப்போ நான் எடுத்ததே பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கு. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாடா. வாயின் வந்துட்டேன் கைஸ். காரில் தான் இருக்காப்புல, கத்தினே இருக்கான். டேய் 6 மணி நேரம் நம்ம இப்போ ரைடு போகிறோம், உட்கார் உள்ள. சர்றா நீ வெளியே வந்து வண்டி ஓட்ட முடியாது தங்கம். போகலாம். சத்தியமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்புள்ள அப்பாவா நான் இப்போ உணர்றேன் நான். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஜம்முன்னு தூங்கி இருக்காப்புல ஆளு. நைட்டு வீட்டுக்கு போன உடனே செர்லாக் கொடுக்க சொல்லியிருக்காங்க, வீட்டு ப்ளஸ் ஆப்பிள் ஃப்ளேவரு. நானும் பைபாஸில் ஏறி வந்துட்டேன். நான் வண்டலூர் வரலும் வந்துட்டேன் ஆக்சுவலாக, ஏதாவது மெடிக்கல் சைடில் இருக்கும்போது. பட் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல்ஸே இல்லை ஆஸ் ஆஃப் நவ். பார்த்துட்டு இருக்கேன். தலைவன் உள்ள பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்லீப்பிங் மோடில் இருக்கேன். நான் காட்டுறேன் இருக்குங்களா. தலைவன் பார்த்தீங்கன்னா உள்ள ஜம்முன்னு இருக்கான் பிள்ளைங்க, சல்லக்குட்டி இருக்கான் பாருங்க, கியூட்டா. நிறைய பேர் தோணுது எனக்கு. பட் எங்கள் அக்கா கேட்குற மாதிரி ஏதாவது ஒரு பேர் அவங்க சூஸ் பண்ணணும். ஐயோ என்ன க்யூட்டாக இருக்கான் பாருங்க கைஸ். ஐயோ எந்திரான். ஐயோ நான் இவனை டிஸ்டர்ப் பண்ணால் கத்தினே இருக்கான் உள்ள. அவன் கத்துறப்போ எனக்கு ஆக்சுவலாக மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இவனுக்கு இப்போ சாப்பாடு போடாதே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, அந்த செர்லாக் கூட்டி கொடுக்குறது. கைஸ் இவன் ரொம்ப பண்றான் கைஸ். காரே ஓட்ட விட மாட்டான், செம கடுப்பேத்தினு இருக்கான். உள்ள உட்காந்தா கொய்யான்னு கத்தின்னு இருக்கான், இல்லைன்னா தூங்குறான். எனக்கு அந்த மாதிரி கத்துனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ டாக்ஸ் வச்சிருக்கவங்க எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க. இந்த குட்டி நாய் எத்தனை பார்த்தீங்களா? சரிடா பட்டு. டேய் நான் கார் ஓட்டணும்டா, நான் உன்னை பார்த்துக்கணுமா, கார் ஓட்டணுமாடா? டே என்னடா நான் வீட்டுக்கு போனோன்னே சோறு வைக்கிறேன்டா அண்ணா. சரிடா சரி. உச்சா வேற போயிருக்கியாடா? டே உச்சா பையா. பெங்களூருக்கு கிளம்பியாச்சு. நம்மளோட பப்பியை எடுத்துன்னு போயிட்டு அக்கா வீட்டில் சேஃபாக டெலிவரி பண்ணணும். தலைவர் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக செஞ்சா கூட மணி சவுண்ட் கேட்கும். நேற்று வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூம் பெட்ஸில் ஒரு பிரியன் ப்ரோ ஒரு குட்டியோண்டு காலர் ஒன்று கொடுத்தாரு. ரொம்ப டைட்டாலாம் போடல, செம்ம லூஸாக தான் போட்டு வச்சிருக்கேன். என்னன்னா மேட்ரு கூடைக்குள்ளேயே ஒன்றுக்கு போயிடுறான் போல, போய் சைலண்டாக இருக்கான். ஏன்னா நான் குழந்தை தான் கைஸ், அது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பப்பி பெருசாக வளர்த்தது கிடையாது. லிட்ரலி நம்ம பக்கத்தில் சாஞ்சி இருக்கணும். அப்படி சாஞ்சா மட்டும் தான் உனக்கு தெரியுது யாரோ இருக்காங்க, நம்ம சேஃபா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனை விட்டும் போக முடியல. இது எப்படின்னா, நான் வீட்டிலே இருந்தேன்னு வச்சுங்க, நானே இதுக்கு கொடுக்கவே மாட்டேன், நானே பார்த்துப்பேன் தலைவனை. நான் பேசினா கொஞ்சம் உஷாரா வராப்புல. அந்த பெல்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அவன் இப்போ நான் டிஸ்டர்ப் பண்ணேன்னா ஏந்து கியாமியான்னு கத்த ஆரம்பிச்சிருவான் மறுபடியும். அப்புறம் நான் காரே ஓட்ட முடியாது. பார்த்தீங்களா கழுத்துல குட்டியும் டேக் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ என் மடியில் உட்காந்துதான் டிராவல் பண்றாப்புல கொஞ்ச நேரத்துக்கு. ஒரு மாதிரி போயேன்னு கத்திருந்தானா தூக்கி மடியில் வச்சுட்டேன். அது 40 நாள் குட்டி. அவ்வளோதாங்க, நம்ம குட்டி எடுத்துன்னு வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தாச்சு. ஸோ பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவை வச்சுட்டாங்க. ஸோ மைலோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் டிஃப்ரெண்ட்டான பேர்லாம் கொடுத்தோம். கோபாலு, ஃபேஸ்புக்கு, மெட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேர்லாம் அவங்க வைக்கவே இல்லை, விச் இஸ் ஃபீலிங் வெரி சேட். அவங்க பார்த்தீங்கன்னா மைலோ அப்படின்னு வச்சுட்டாங்க. நைஸ், ஆக்சுவலாக நல்லா அட்டாச் ஆகிட்டாங்க. ஏன்னா என் லைஃப்லேயே எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா பெட்டு வாங்கி அதை வளர்க்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days இங்கே தான் இருக்கேன். ஸோ இனிமேல் தான் வீட்டுக்கு கிளம்புறோம் நான். பட் அவங்க குட்டி பையனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஒரு 1 day 2 days பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்ததா கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸாக இருக்குது. அது இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெட்டில் என் கூட அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிச்சு. நான் தூங்குது, எந்துக்குது, போனால் போகுது, வந்தால் வருது.
நல்லா செம்ம க்யூட்டாக இருந்துச்சு கைஸ் ஆக்சுவலாக. சார் விடுங்க, அக்கா வீட்டில் தானே இருக்குது, நம்ம எப்போயாவது வந்தால் அப்படி பார்க்க வேண்டியது தான். இதுக்காகவே அடிக்கடி நான் வருவேன், பப்பி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஸ்டா ஸ்டோரியில் நான் போட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு நாய்க்குட்டி வாங்கணும் அப்படின்னா நம்ம ஜூம் பெட்ஸ் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே குவாலிட்டியான பப்பீஸ் சேல் பண்ணுறேன். நீ ஏம்பு ஒரு மாதிரி போதையாகவே பேசுகிறேன்னு கேட்பீங்க. இது போதை கிடையாது, தூங்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. இங்கே பெங்களூர் வந்தால் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக தூக்கன்றது வரும். அது டேப்லெட் போட்டாலும் டேப்லெட் போடலனாலும் சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் 24 மணி நேரம் தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். இதோட பார்த்தீங்கன்னா இந்த vlog நான் முடிச்சிடுறேன் கைஸ். அண்டு அடுத்தது எஸ் வி டு ஹாவ் ஃபியூ பிளான்ஸ். அதை நான் போக போக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஓகேங்களா? டோட்டோ தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.